CBC கிளாஸ் 12th NCERT புக்கில் இருந்து ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் இருந்து ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்கள். தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஏ பிளேன் மிரர் கேட்டிருக்காங்க. இப்போது பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். பிளேன் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அந்த கர்வேச்சர் வந்து 0 இருக்குது. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன ஆயிரும், 1/0 வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ 21st கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்கள். தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் லைட் பாசிங் ஃப்ரம் ஏ கிளாஸ் டு ஏர் இஸ் மினிமம் ஃபார்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/sin ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் தெரியும் உங்களுக்கு. இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு v வருது. அடுத்து வெலாசிட்டி டைரக்ட் ப்ரொபோஷனல் டு வேவ் லென்த் வருது. அப்படின்னா வெலாசிட்டி பிளேஸில் வேவ் லென்த் போட்டுக்கலாம். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேவ் லென்த். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ம் இந்த ஈக்குவேஷன் 2ம் கம்பேர் பண்ணோம்னா வேவ் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு sin வந்துடுது. ஓகேவா? அப்போது கிரிட்டிக்கல் ஆங்கிள் மினிமமாக இருக்கணும்னா, அதாவது வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ வயலட் லைட்டுக்கு தான் என்னது கிரிட்டிக்கல் வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். அதனால கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் மினிமம் ஃபார் வயலட் லைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். SI யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் ஏ லென்ஸ் டயாப்டர் உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள். ஏ பிளேன் மிரர் ப்ரொடியூசர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் பிளேன் மிரர் வந்து எரெக்ட் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து சேம் சைஸ் ஆஸ் தி ஆப்ஜெக்ட். அதனால மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டா 1ன்னு வந்துடுதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If a ray of light is incident on a plane mirror at an angle of 30 degree, then deviation produced. Deviation என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் என்ன வரும்னு சொல்லுங்கள், 180 மைனஸ் 2i. அப்போ 180 மைனஸ் 2 இன்ட்டு i எவ்வளோ 30. அப்போ 2 இன்ட்டு 30 60. 180ல் 60 போனால் எவ்வளோ வரும், 120 டிகிரி. ஸோ 25th வந்து டி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். An object is immersed in a fluid in order that the object becomes invisible. அதாவது வந்து ஃப்ளூயிடுடைய அந்த ஃப்ளூயிடுடைய ரிஃப்ராக்டன்ஸும் ஆப்ஜெக்டுடைய ரிஃப்ராக்டன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிஃப்ராக்ஷன் நடக்காது. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இன்விசிபிளாக இருக்கும். அப்படின்னா வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எக்ஸாக்ட்லி மேட்சிங் வித் தட் ஆஃப் தி சரௌண்டிங் ஃப்ளூயிட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The refractive index of water and glass are 1.2 and 1.5 respectively. What will be the refractive index of glass with respect to water? Refractive index of glass with respect to water க்கு வந்து வாட்டர்ல இருந்து கிளாஸ் போகும். அப்போ refractive index of glass by refractive index of water போகும். refractive index of glass 1.5, refractive index of water 1.2 போட்டா more than 1, அது நியர்லி 1.25 அப்படின்னு வரும்பா. அடுத்து பாருங்க. M mu n represent refractive index when a light ray goes from medium mu to m to n. Then the value of the product mu 2 1 இருக்குல்லையா, அப்படின்னா இது mu 1 by mu 2. அடுத்து 3 mu 2 என்றது mu 2 by mu 3. அடுத்து வந்து 4 mu 3 என்றது mu 3 by mu 4. அப்போ என்ன பண்ணிடலாம், அது mu 3 mu 3 mu 2 mu 2 கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள், mu 1 2 by mu 4. அப்படின்னா 4 to 1 போடணும். அப்போது 4 mu 1 அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள், 4 mu 1. இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். An object is placed at a distance f in front of a convex mirror. If focal length of mirror is f, then distance of image from a pole of the mirror is கேட்குறாங்க. 1/f is equal to உங்களுக்கு 1/v minus 1/u. இதுதான் லென்ஸ் ஃபார்முலா. u வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, -f சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு அட் டிஸ்டன்ஸ் எஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லியாச்சு. கரெக்டுங்களா? ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி மிரர் எஃப்னு சொல்லிட்டாங்க. ஓகேப்பா. இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v. கரெக்டுங்களா? இந்த -1/u இந்த பக்கம் இருந்தால் ப்ளஸ் நமக்கு என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் ஃப்ரம் ஏ போல் ஆஃப் தி மிரர் கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே வந்து மிரர் ஃபார்மில் வந்து ப்ளஸ் வரும். இங்கே 1/v ப்ளஸ் 1/u. அப்போ வந்து யூக்கு வந்து மைனஸ் எப்படின்னா -1/f. இந்த -1/f எந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/v ஈக்குவல் டு 1/f ப்ளஸ் 1/f. ஸோ 2/f வந்துடுதா. அப்போது 1/v ஈக்குவல் டு 2/f, v ஈக்குவல் டு f/2. ஸோ f/2 வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
The velocity of light in medium is 2 into 10 power 8. Refractive index of medium. Refractive index of medium வந்து c by v. c வந்து 3 into 10 power 8. v வந்து 2 into 10 power 8. 10 power 8 cancel ஆச்சு. 3 2 cancel பண்ணா 1.5. So 1.5 is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the critical angle for a medium is 45 degree, then refractive index கேக்குறாங்க. Refractive index equal to 1 by sin c. Sin of 45 எவ்வளோ 1 by root 2. அப்போ இந்த root மேலே போச்சுன்னா root 2 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து root 2 கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Area of light strikes a glass plate at an angle theta. If angle between reflected and refracted is right angle, then the refractive index of the glass plate கேட்குறாங்க. அப்போ refractive index equal to sin I by sin r தெரியும் உங்களுக்கு. sin I by sin r தெரியும். இப்போ இதுதான் கிளாஸ் பிளேட்னு அச்சீவ் பண்ணிக்கிங்க. இப்போ லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது. இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ ரிஃப்ளெக்டடுக்கு ஆங்கிள் வந்து ஆறு, இது ரிஃப்ராக்டடுக்கு வந்து ஆர் டேஷ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இது ஆர், இது வந்து இதுவும் ஐன்னு வச்சுக்கிங்க. அவங்க என்ன சொல்லியிருக்குன்னா ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ராக்டட் ரேஸ் ஆர் பர்பண்டிகுலர். இது ரெண்டுமே பர்பண்டிகுலராக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ரே வந்து ரிஃப்ளெக்டட், செகண்ட் ரே ரிஃப்ராக்டட். இது ரெண்டு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா இந்த ஐ ப்ளஸ் ஆர் வந்து 90 வந்துடும். ஐ ப்ளஸ் ஆர் வந்து 90. ஏன்னா இது ஐ போட்டோம்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்துடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஐன்னு வந்துடும். அப்போ இங்கே ஆர் பிளேஸில் 90 மைனஸ் ஐ போட்டோம்னா சைன் 90 மைனஸ் ஐ காஸ் ஐ, இது வந்து காஸ் ஐ. அப்போ வந்து சைன் ஐ பை காஸ் ஐ என்ன வரும், டேன் ஐ. ஸோ மியூ ஈக்குவல் டு டேன் ஐ. ஐ தான் டீட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ மியூ ஈக்குவல் டேன் டீட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A sound wave travels from air to water. The angle of incidence is alpha 1. The angle of refraction is alpha 2. If the Snell's law is valid அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சவுண்டுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஏர் வந்து டென்ஸாக மீடியம், வாட்டர் வந்து ரேராக மீடியம். ஏன்னா ஏரில் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு கம்மியாக இருக்கும், வாட்டரில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் நமக்கு ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இன்ட்டு ஆங்கிள் சைன் ஆஃப் ஆங்கிள் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அப்போது ஏருக்கு வந்து மியூ வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆல்ஃபா ஃபார் ஏர் அதிகமாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா 1 கிரேட்டர் தென் ஆல்ஃபா 2ன்னு எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள். A ray of light is incident at the glass water interface at an angle I. If it finally emerges parallel to the surface of water as shown in the figure, the value of mu g அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே மியூ கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து 90 டிகிரி இருக்குது. அப்போது மியூ கிளாஸ் இன்ட்டு சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் இன்ட்டு மியூ ஆர் வந்து 1 இன்ட்டு சைன் 90. சைன் 90 இது மியூ ஆர் 1, இது 1. சரிங்களா? அப்போ வந்து இங்கே சைன் ஐ இருக்குது. சைன் ஐ மியூ ஜி இன்ட்டு சைன் ஐ ஈக்குவல் டு 1 வந்துடுதா? அப்போ மியூ ஜி ஈக்குவல் என்ன வந்தது, 1 பை சைன் ஐ வந்துடுதுப்பா. அப்போ மியூ ஜி ஈக்குவல் 1 பை சைன் ஐ. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரிலேஷன் பிட்வீன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் வாட்டர் அண்ட் தட் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிளாஸ். அதாவது மியூ இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் சி. கரெக்டுங்களா? மியூ அதிகமாக இருந்துச்சுன்னா சி கம்மியாக இருக்கும். கிளாஸுக்கு மியூ அதிகம், அப்போ கிளாஸு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மி. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் கிளாஸ் இஸ் லெஸ் தேன் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If a ray of light in a denser medium strikes a rarer medium at an angle of incidence I, the angle of reflection refractions are and r dash are perpendicular அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈச் அதர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஆல்ரெடி இது பார்த்துருந்தோம். பர்பண்டிகுலர் இருந்துச்சுன்னா மியூ ஈக்குவல் டு டேன் ஐ போடலாம். இல்லைன்னா டேன் ஐ பிளேஸில் என்ன போடலாம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் போட்டுக்கலாம். டேன் ஆர் தெரியும். அடுத்து மியூக்கு என்ன ஃபார்ம் தெரியும் நமக்கு, சைன் சி 1 பை சைன் சி தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு டேன் ஆர். உங்களுக்கு புரியுது கரெக்டுங்களா? சரி. இப்போ வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறாங்க. சரி. இப்போ வந்து நமக்கு ஆர் ப்ளஸ் ஆர் டேஷ் இருக்கு இல்லையா, அது ஈக்குவல் டு 90 டிகிரி தெரியும். அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் என்ன வருது, 90 மைனஸ் ஆர்னு வருது. இந்த ஆர் பிளேஸில் நம்ம ஆர் பிளேஸில் 90 மைனஸ் ஆர் டேஷ் போடலாமே. 90 மைனஸ் ஆர் டேஷ் போட்டுக்கலாம் ஆர் பிளேஸில். ஓகேங்களா? சரி. அப்போ இங்கே ஆர் பிளேஸில் 90 மைனஸ் ஆர் டேஷ் போட்டிங்கன்னா அப்போ என்ன வந்துடும், ஆர் பிளேஸில் 90 மைனஸ் ஆர் டேஷ் போட்டால் இது வந்து டேன் 90 மைனஸ் ஆர் டேஷ் வந்து காட் ஆர் டேஷ், அது 1 பை டேன் ஆர் டேஷ்னு போட்டுருக்கு. அப்போ சைன் சி இஸ் ஈக்குவல் டு டேன் ஆர் டேஷ் வந்துடுமா? அப்போ சைன் சி இஸ் ஈக்குவல் டு டேன் ஆர் டேஷ்னு வந்துச்சுன்னா சி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆர் டேஷ் அப்படின்னு வந்துடும்ப்பா. சரிங்களா? ஆப்ஷன் பி வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which should be the maximum acceptance angle at the air core interface of an optical fiber if mu1 and mu2 are the
refractive index of the core and the cladding respectively. இந்த ஆல்ஃபான்றது ஆல்ஃபா 2ன்றது mu 2, ஆல்ஃபா 1ன்றது mu 1 பா. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து sin inverse of mu 1 square minus mu 2 square, core உடைய refractive index square minus cladding உடைய refractive index square. அடுத்த கொஸ்டின் பாருங்க, a point object is placed at the center of a glass sphere of radius 6 cm and a refractive index 1.5. the distance of the virtual image from the surface of the sphere கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா mu 2 by mu v minus mu 1 by u is equal to mu 2 minus mu 1 by r னு தெரியும். இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க என்ன பண்ணிருக்காங்க, an object is placed at the center of a glass sphere of radius 6 cm சொல்லிட்டாங்க. சரிங்களா? the refractive index வந்து 1.5 சொல்லிட்டாங்க. distance of virtual image formed at the surface of the sphere கேட்டாங்க. அப்போ லைட் வந்து எங்க mu 1 இருந்து mu 2 போகுது. அப்போ mu 1 வந்து டென்ஸா முடியும், அதுக்கு 1.5 போட்டுருக்கு. mu 2 வந்து 1 by v மைனஸ் இங்க வந்து என்ன பண்ணுவோம் 1.5 டிவைட் பை u வந்து -6 போட்டுங்க. ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் அட் சென்டர் ஆஃப் தி கிளாஸ் ஸ்பியர் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் mu 2 வந்து 1 போட்டு மைனஸ் mu 1 வந்து 1.5 டிவைட் போட்டு ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் -6 போட்டுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். 1 by v தானே வேணும். அப்போ இது 3/2 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. 3/2 என்ன வரும், இது 3/2னு போடணும் இல்லையா? அப்போ 3யும் 6ம் கேன்சல் பண்ணால் 2, 1/4 வந்துடுது. அப்போ 1 by v இஸ் ஈக்குவல் டு இது என்ன வருது பாருங்க, இது வந்து 0.5 1/2, இது ஒரு -6, அப்போ 1/12 வருது. அப்போ 1/12 minus 1/4 வந்துடுது. கரெக்டுங்களா? சரி, இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 12 எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது, 1 - 3 அப்படி பார்த்தீங்கன்னா -2/12, அப்போ என்ன வருது -1/6. அப்போ என்ன கிடைக்குது, 6ன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்ன சொல்லுங்க, 6 சென்டிமீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் ரெட் அண்ட் வயலட் லைட் ரேஸ் ஆர் ஆஃப் ஃபோக்கல் லெங்த் f4 and fe, then which of the following is true relationship கேட்குறாங்க. நமக்கு வந்து 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2 அப்படின்னு தெரியும், -1/r2. சரிங்களா? இப்போ வந்து mu வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து மியூக்கும் எஃப்க்கும் இன்வெர்ஸ்லி இருக்குது. அப்போ வந்து எஃப்பும் லாம்டாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் வந்து வேவ் லென்த் ஆஃப் ரெட் அதிகம் இருக்கிறதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் கிரேட்டர் தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் ரெட் கிரேட்டர் தென் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் வயலட். இது வந்து ஃபோக்கல் லெங்த் ஆஃப் ரெட் கிரேட்டர் தென் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் வயலட் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, the angle of prism is 60 degree if green light is of refractive index 1.5 positive rate, the angle of deviation mu minus 1 into a, இது ஆக்சுவலாக ஸ்மால் ஆங்கிள் பிரிசம்க்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பண்ணுவோம். ஸோ 1.5 minus 1 into a வந்து 60 போட்டிங்கன்னா இது 1/2 into 60 30 வரும். அப்போ 30 டிகிரி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, if the critical angle for a total internal reflection from a medium to vacuum is 30 degree, then velocity of light. இப்போ mu equal to 1/sin c தெரியும். கிரிட்டிக்கல் ஆங்கிள் 30 டிகிரி போட்டால் இது 1/2 வந்துடும். 1/2னா 2 மேலே போயிடும். அப்போ mu வந்து 2 வந்துடுது. நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் equal to c by v ன்னு தெரியும். அப்போ v equal to c by mu. அப்போ c வந்து 3 into 10⁸, 10⁸ mu வந்து 2. அப்போ கேன்சல் பண்ணால் 1.5 into 10⁸ அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1.5 into 10⁸. அடுத்து பாருங்கள், a beam of light composed of red and green rays is incident obliquely at a point on the face of a rectangular glass slab. When coming out on the opposite parallel face, the red and green rays emerge என்றாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்லாப் எப்படி எடுத்தோம்னா ஒரு லைட் இப்படி என்ட்ராது. இப்போ வந்து இங்கே டிஸ்பர்ஷன் நடக்கும் இப்படி. இப்போ டிஸ்பர்ஷன் நடக்கும் இப்படி. ஓகேங்களா? இப்படி நடந்திருக்கும் டிஸ்பர்ஷன். அப்போது கிரீனும் ரெட்டும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேருந்து வரும். கம்மிங் அவுட் ஆன் தி ஆப்போசிட் பேரலல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 42க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 points propagating in 2 different parallel direction. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா?